உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வந்து ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ. நேற்று வந்து விக்ரம் வந்து திவ்யாவை வந்து விஷம்னு சொல்லியிருக்காரு. அந்த கேம் முடிஞ்சிட்டு வந்து விஷம்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சபரி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சபரி என்ன சொல்கிறாருன்னா, விக்ரம் அப்படி சொல்லும்போது அரோரா நிற்கிறாங்க, சுபிக்ஷா நிற்கிறாங்க, சபரி நிற்கிறாங்க. சபரி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷம்னு சொல்லிட்டு, மச்சான் நான் இப்போவும் அதான் சொல்கிறேன், இப்போ வெளியில் இருந்துட்டு உன் மேலே அவ்வளோ காண்டு போல இருக்குன்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாருட்ட சொல்கிறாங்க திவ்யாவும். யாரை சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு கேம்னு வந்தால் எல்லாருமே ஒருத்தர் ஆப்போசிட்டாக பார்க்க தான் மச்சான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறார். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, உன்னோட சைடில் அவங்க தப்பு மாதிரி தெரியும், அவங்க சைடில் நீ தப்பு மாதிரி தெரியுங்கிறது தான் அவர் அந்த இடத்துல மீன் பண்ணுறாரு. ஆமாம் விஷம் தான், அந்த மாதிரி மீன் பண்ணல. அரோரா திரும்பி பார்க்குறாங்க. பட் அரோரா அந்த இடத்துல எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு திவ்யா வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக அரோராவை கூப்பிட்டுருப்பாங்க. அரோரா இங்கே பாரு, நான் அவள் இடிச்சது இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு. அப்போவும் அரோரா அதை கேட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த இடத்த லீவ் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போது வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. சொல்லவும் அரோரா திரும்பி பார்த்துட்டு அப்படி பேசாமல் நிற்கிறாங்க. மேபி அவங்க 2 பேர் சண்டையில் நம்ம இதுக்கு இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா சபரி வந்து அவர்கிட்ட இது பண்ணுறாரு, எனக்கு வந்து பெயினாக இருக்குடா அப்படின்னு. அது விக்ரம் காதலியே விழலை. இப்படி சொல்லும்போது உடனே இல்லைடா, நான் உன்னை எவ்வளோ தூரம் அடித்தேன், பயங்கரமாக அடித்தேன். எங்கள் அம்மா கூட ட்வின் பிரதர்னு சொன்னாங்க. உன்னை நான் அவ்வளோ அடித்தேன். நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ மெக்னானிமஸாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிறதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நம்ம விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா எதுவுமே வெளியில் தெரியாமல் போய்டும். எனக்கு இது ஒன்று தான் விக்ரம் கிட்ட ப்ராப்ளம். அவர் வந்து விஷம்னு சொல்கிறது கூட சரி, இந்த மாதிரி நிறைய வாட்டி பாரு சொல்லியிருக்காங்க, அவங்கள விஷம் இவங்கள விஷம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினதில்லை, ஏன்னா நமக்கு அது பழகி போச்சு. அந்த மாதிரி விக்ரம் கூட சொல்லிட்டாரு, நம்ம விட்டுடலாம். ஆனால் இந்த நல்லவங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் எனக்கு எப்போவுமே இரிட்டேட் ஆகுறது. வந்து நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ, அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, திவ்யா அதுக்கு ரிட்டனில் அதை விட மோசமாக பேசுவாங்கன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். பட் அந்த இடத்துல திவ்யா எதுவும் பேசலை. ஸோ இப்போ என்னெல்லாம் திவ்யா பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையுமே என்னை ட்ரிகர் பண்ணுறேன். உங்களை ட்ரிகர் பண்ணாலும் தப்பு கிடையாது விக்ரம். ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணை எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க. பொண்ணு பையன்லாம் இல்லை, ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து நீங்கள் அவ்வளோ பேசியாச்சு. ஸோ அவங்களும் ரிட்டனில் எதாவது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் ஒன்று காமிச்சிருப்பாரு சண்டே எபிசோடில். அதுவே பரவாயில்லன்னு. பட் வரும்போது திருப்பி வேர்ட்ஸ், இப்போ அக்ரெசிவ் பிஹேவியர் கூட அது கம்மி ஜாஸ்தின்னு ஒருத்தவங்க சொல்லலாம். பட் இவர் போட்ட வேர்ட்ஸை வந்து திருப்பி எடுக்கவே முடியாது. அதனால் இப்போ அந்த தப்பை மறைக்கிறதுக்காக திவ்யா பேரில் என்னெல்லாம் தப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.